அவையில் அமைந்திருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும், சாலையோரத்தில் எங்களோட பேச்சுக்காக எங்களோட பேச்சை கேட்டு நிற்கிற ஆவடி பொதுமக்களுக்கும், தொலைவில் இருந்து வந்திருக்கிற என்னுடைய தோழர்களுக்கும், அண்ணன் தம்பிகளுக்கும், மதிப்பிற்குரிய பெற்றோர்களுக்கும், வருங்கால தலைமுறையை சரியா எடுத்துட்டு வர ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும், காவல்துறைக்கும், அப்படியே சைலண்டா அமைதியா இருந்து நம்மளை நோட் பண்ணிட்டு இருக்கிற திராவிட கட்சி எனது அண்ணன் தம்பிகளுக்கும், ஊடகவியாளர்களுக்கும் புரட்சி வணக்கங்கள். நான் புனிதா சண்முகம், PhD பிசிக்ஸ்ல பண்ணியிருக்கேன். சைனால 2 வருஷம் போஸ்ட் டாக்டரல் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். சில நாடுகள் பார்க்கும்போது நம்ம நாடும் மற்ற நாடுகள் போல, வளர்ந்த நாடுகள் போல மக்களுக்கான பாதுகாப்பு, மக்களுக்கான அரசியல், மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கான அரசியல், மண்ணுக்கான அரசியல் எப்போ நடக்குங்கிறதோட கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணணும்னா நமக்கு ஆட்சியும் அதிகாரமும் மட்டும்தான். சரி, இந்த ஆட்சி அதிகாரத்தை கையெடுத்து செஞ்சுட்டு இருக்கவங்க தான் நல்லவங்களான்னு பாத்தீங்கன்னா 65 வருஷத்துல அயோக்கிய நாய்களை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் பேசணுமா? உங்களோட மிரரா இருப்பேன் அண்ணா, மகிழ்ச்சி. ஏன்னா புலிக்குட்டி வந்து நிக்கிறேன்ல. எனக்கு அடுத்த கட்ட வேலை கிடைச்சிட்டு இருக்கிற சம்பளத்தை விட அதிகபட்சமான சம்பளத்துல நல்ல வேலை கிடைச்சுமே வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நம்ம தொகுதியை பார்த்துட்டு நம்ம தொகுதிக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வேலையை விட்டுட்டு என்னப்பா அந்த பொண்ணு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கு, அறிவு இருக்கா? அந்த திராவிட அரசை எப்படி திணற வைக்கும், இதெல்லாம் எப்படி ஜெயிச்சு வரும் அப்படிங்கறதோட கேள்வி சிலர்லாம் என்கிட்ட எழுப்பியிருக்கீங்க. கூட்டணி வைக்கலாமே இப்படியெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. சாமிக்கு போடுற பூல அந்த கதம்பம் பார்த்திருக்கீங்களா? அதிகபட்சம் ஒரு 4-5 பூ தான் கதம்பமே வைப்பாங்க. துளசி, இந்த பூவு, மல்லிகை பூவு, அப்படி இப்படின்னு ஒரு 5 பூ தான் வைப்பாங்களே. ஆனா அந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25-26 கட்சியோட கூட்டணி கருமம் அப்படின்னு இருக்கு. நீ மக்களை தேடி வந்தியா? மக்களுக்கான அரசியல் பண்றியா, இல்ல மக்களை நம்பி வரியா அரசியலுக்கு, இல்ல கூட்டணி கட்சிகளை நம்பி வரியாங்கிறதோட கேள்வி நமக்குள்ள இருக்கு. உங்களோட வாக்க வாங்கி கூட்டணிங்கிற பேருல உங்களோட வாக்க வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு டைரக்டா நின்னுட்டு போயிடலாமே. நான் திமுக தான், உதயசூரியனுக்கு ஓட் பண்ணு, ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணு. இப்ப ஏடிஎம்கேவும் இல்ல, திமுகவாவது இந்த தொகுதியில நிக்குது. அதிமுக பாத்தீங்கன்னா தொகுதியை தொலைச்சிருச்சு, பிஜேபிக்கு கொடுத்துருச்சு. ஏன்? இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு நிறுவனங்கள் அதிகமா இருக்கு. இதுக்குள்ள ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ். நம்ம கை கட்டி அடிக்கிற வேலையில மட்டும்தான், கை கட்டி நிக்கிறோம்ல, இந்த மாதிரியான வேலைகளுக்கு மட்டும்தான் தமிழர்கள் இருக்கும். யோசிக்க மாட்டீங்களா சரியான அரசு எதுன்ட்டு? பரப்புரைக்கு இங்கதான் போறேன், நம்ம ஆவடி மார்க்கெட்டுக்கு தான் போறேன். திருமண தசையெல்லாம் வடக்கன்ஸ் தான் இருக்காங்க. யார்கிட்ட நோட்டீஸ் கொடுக்கறதுனே தெரியல. எப்படி ஸ்கெட்ச் பாருங்க, வடக்கர்களை வர வச்சிருவாங்க. பிஜேபி கூட்டணி வடக்கர்களை வர வச்சுட்டு வாக்குரிமையை கொடுத்துருவாங்க. அப்ப இது யாருக்கான மண்ணா இருக்கும்? எப்படி ஈழத்தில் நம்ம அடிச்சு துரத்தப்பட்டோமோ அதே மாதிரி தான் ஆவடியில இருந்தோம். கெட் ரெடி பீப்புள். பிஜேபி ஓட் பண்ணா இதுதான். 1க்கு 3 அமைச்சர் இந்த ஆவடி தொகுதியில. அமைச்சர் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே அமைச்சரு, சொந்த தொகுதியை பார்த்துக்க வக்கில்லாத அமைச்சரு. எப்படி தொகுதி தாண்டி வருவாங்கன்னு தெரியல, எப்படி தன்னோட வீட்டை தாண்டி வருவாங்கன்னு தெரியல. ஓட் கேட்க எந்த எம்எல்ஏப்பா வராங்க? நாங்க தான், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு, எளிய மக்களோட புரட்சி உங்களுக்கு தெரியும். பெரிய பணக்காரங்கெல்லாம் இல்லைங்க, எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு நல்ல அரசியல் கொடுத்துட்டு மக்களுக்கு உங்ககிட்ட நாங்க தேடி வரோம் வாக்கு கேட்டு. படிச்ச பிள்ளைங்க யோசிக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். நேத்து பரப்புரைக்கு போறேன், ஒரு அம்மா தன்னோட குழந்தைகிட்ட நான் விஜய்னு சொல்லு அப்படிங்குது. இந்த மோட்டு பட்ல கதையெல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த சோட்டா பீமெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் ஒரு திரையில வர ஒரு குட்டி குட்டி ஆக்டர்ஸ். அந்த அம்மா அடுத்த தலைமுறையை சரியா உருவாக்காம
சக்திமான் சொல்லியிருந்தா கூட சரி பழைய ஸ்டோரி ஏதோ கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யறாங்கன்னு சொல்லலாம். நல்லா 90s கிட்ட அந்த அம்மா மோட்டு பட்லு மாதிரி விஜய சொல்லுது. விஜய் என்ன அரசியல் தெரியும்? நீங்க அடுத்த தலைமுறையை உருவாக்குற நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சரியான அரசியல் கத்துக் கொடுக்கலன்னா யாரு கத்துக் கொடுப்பா? 3 அமைச்சர்கள் இந்த தொகுதி இருந்துமே அடிப்படை பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. பாதாள சாக்கடை பிரச்சனை சுத்தி சுத்தி ரோடு போட்டுட்டு இருக்காங்கப்பா. நேத்து நைட்டு எங்க அண்ணா அட்வொகேட் ஆர்கே அண்ணா கூட நான் கார்ல போயிட்டு இருக்கேன். அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா கேள்விப்பட்டிருப்பீங்க, டெக்னாலஜியான்ட்டு. சும்மா அதுவும் வடக்கம் தான். வண்டி ஓட்டுறவன் வடக்கன், தார் அடிக்கிறவன் வடக்கன், எல்லாம் வடக்கம் தான். சின்ன ஒரு டியூப்ல இப்படி தார் அடிச்சிட்டு போகுது, பின்னாடி வண்டி தார் ரோடு போட்டுக்கிட்டு வருது. கரெக்டா எண்ணி வச்ச மாதிரி 30 நாள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தார் ரோடு பேத்துக்கிட்டு வந்துடும். 10 தடவை தார் ரோடு போடுவாங்க. ஏன்னா 10 தலைமுறை பொழைக்கணும்ல அந்த பணத்தை வச்சு. பாதாள சாக்கடை திட்டத்தை கைவிட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாதாள சாக்கடை திட்டத்தை கைவிடல அப்படின்னா ரோடே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா சரியான ரோடே கிடையாது, பாதாள திட்டமும் போடலையே. இப்ப ரோட்டை போடுவாங்க, அப்புறம் பாதாள சாக்கடை சரி பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு போட்ட ரோட்டை தோண்டி எடுப்பாங்க. அதுக்கு பருத்தி மூட்டை கம்முன்னு குடவுன்லயே இருந்திருக்கலாம். மக்களோட வரி பணம் தானே வீணா போகுது. ஆவடியில 90% people well educated people, well educated, எல்லாம் படிச்சிருக்கோம் சரிதான், வேலை இருக்கா? ஐயா காமராஜர் அவர்கள் இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிலத்தை கொடுத்து இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம மண்ணை கொடுத்தாங்க. இங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? அதுவும் எஸ்பெஷலி இப்ப வேற டிஎம்கே ஐயா நாசர் வேற சொல்லிட்டாங்களா, நல்லா வச்சு செய்யறதுக்கு நல்லா வாட்டமா இருக்காப்ல. வாழ்த்துக்கள் ஐயா, எங்க இருந்தாலும் சரி இதுக்குள்ள கேட்டுட்டு இருப்பீங்க, வாழ்த்துகள். பிஜேபிக்கு இங்க இடமே இல்லை, அது வேற விஷயம். குட் பை தான், பை பை மோடி தான். 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. 5 வருஷம் கோமாவில் இருந்தீங்களா இல்ல வேற்று கிரகத்துக்கு டூர் போயிட்டீங்களான்னு கூட தெரியல. திடுன்னு ரோடு போடுறாரு, அது சரியான ரோடும் கிடையாது. வீடு தோறும் மெட்ரோ வாட்டர் கேக்குறாங்க. ஆவடியை சுத்தி 200 ஏரி குளங்கள் இருக்கு. எந்த தொகுதிக்காவது இந்த வளம் இருக்கா? நான் வானத்துல இருந்தா கேக்குறோம் டியூப் போட்டு கொடுன்ட்டு. இந்த ஏரி குளங்களை தூர்வாரி இருந்தா நம்ம வீட்டுக்கு 24 hours நல்ல வாட்டர் கிடைச்சிருக்கும். எவ்வளவோ அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு. நீங்க எந்த ஒரு வார்டு 2 வார்டுல இந்த வார்டுல என்னோட இடம் சரியா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஒரு வார்டு கூட சரியில்லை. 5 வருஷம் என்னத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கும் தெரியல. என் மைண்ட்ல திங்க் பண்ணும் போதெல்லாம் நிறைய கோபங்கள் தான் வருது. எப்படி இப்படியுமா நாம ஏமாந்துருப்போம் 5 வருஷத்துல? சரி ஆட்சியை கொடுத்தாச்சு, எதுத்தாவது பேசணும்ல, எதுத்தும் நம்ம பேசுறது இல்ல, சைலண்டா போயிடுறோம். படிச்ச நம்ம அரசியல் பேசாட்டி வேற யாருப்பா பேசுவா? அவசரத்துக்குன்னு ஒரு ஜிஹெச் கட்டினாங்க, கட்டுனதே 3 ஃப்ளோர் தான். 2 ஃப்ளோர் பூட்டி கிடக்கு. உங்களுக்கு தெரியுமா? மார்ச்சரி இல்ல, 7 லட்சம் பேர் ஆவடியில மக்கள் தொகை 7 லட்சம் பேர் இருக்கும். பக்கத்துல இருக்கிற ஒரு தொகுதி சேர்ந்தா மாவட்டமாவே மாத்திட்டு போயிடலாம். இங்க ஒரு அரசு கலைக்கல்லூரி இருக்கு, விளையாட்டு மைதானம் இருக்கா? தமிழர்கள் எல்லாம் குடிச்சிட்டு மது போதையில கிடக்கணும். வடக்கன்ஸ் எல்லாம் கொண்டு ஜாப்ல உட்கார வச்சுக்கணும். ஓட்டு தானே, நைட்டோட நைட்டா ஓட்டுக்கு 2000 கொடுத்தா வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. 2026ல இவ்வளோ திட்டங்கள், இவ்வளோ அறிவு, இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளவும் வந்துமே, இவ்வளவும் நம்ம முன்னேறியுமே மென்டலி, நாடு முன்னேறல அதை விட்டுருங்க, நம்ம மென்டலி இவ்வளோ திங்க் பண்ணியுமே மீண்டும் 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 அந்த திராவிட ஆட்சி நல்லது பண்ணும் நம்புறீங்க. நீங்க யோசிக்கணும். படித்த பிள்ளைகளாவது யோசிங்க. இங்க எல்லாருமே எஜுகேட்டட் தான், படிக்காதவங்க கூட நல்லா யோசிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் போராடிக்கிட்டு, உங்களுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம், பல வழக்குகளை சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. போகும்போது இந்த விஜய் அப்படின்லாம் கை தூக்காதீங்க, அசிங்கமா இருக்கு. உங்களை பார்த்து எனக்கு அசிங்கமா இருக்கு. உங்களோட பிள்ளைங்களை ஒரு விஞ்ஞானியா வளங்க, இன்ஜினியரா வளங்க, டாக்டரா வளங்க, பிசினஸ் பீப்புளா வளங்க. இப்ப வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்ட் எது தெரியுங்களா? விவசாயம் தான்.
இல்ல நாடெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. தேர்ட் வேர்ல்டு வார்ல இன்னொரு ஆப்ஷன்ல இருக்கு, பசிதான். மிகப்பெரிய விவசாயியா வளங்க. இப்படியெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் போடும்போது நான் டிவிக்கு அப்படின்னு பெருமைப்படுறீங்கல்ல, அந்த குழந்தையெல்லாம் நாளைக்கு போஸ்டர் பேனருக்கு பால் தான் ஊத்திட்டு இருக்கும். பால் வளத்துறை அமைச்சரா வர வேண்டியது எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? பால் தான் ஊத்திட்டு இருக்கும். இவ்வளவு ஒழுக்கமான அமைதியான கருத்துக்களை கேட்கிற கூட்டத்தை கூட நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எங்கேயும் மேலையெல்லாம் பார்க்க வேணாம், யாருங்க தொங்கிட்டெல்லாம் தெரிய மாட்டாங்க. நாங்கெல்லாம் இப்படி அமைதியா உட்காந்து ஐயா காவல்துறை அதிகாரிகள்லாம் நீங்க அப்படியே சைலண்டாவே இருந்தா போதும், உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் சேர்த்து இந்த திராவிட ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்க தான் கூட துணையா இருக்கோம். உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க இருக்கிறதா இருக்கு. நேற்று அண்ணா நகருக்கு நாங்க பரப்புரை போயிருக்கோம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஐயா நாசர் அவர்களோட கையில தான் இருக்கு, அவரோட பார்வையில தான் இருக்கு மொத்த சட்டம் ஒழுங்கும். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. போஸ்டர் பேனர் எடுத்துக்கிட்டு டாடா ஏசில வந்திருக்காப்ல யாரையோ, அவர் வரல, அவர் இன்னைக்கு வந்திருக்காரு மக்களை பார்க்க. ஒன்லாம் வந்து சட்டமன்றத்தில் மட்டும்தான் இருப்பாப்ல சாரு. ஏதோ ஒரு சின்ன யாருன்னே தெரியல, யார்ட்டையோ போஸ்டர் பேனரோட 30-40 கொடுத்து விட்டாரு. நம்ம பார்த்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். பறக்கும் படைய வர சொன்னா பறக்கும் படை படுத்துட்டு வருது. சரி வந்துதான் பறக்குமான்னு பார்த்தா பறக்கும் கிடையாது. வந்துட்டு என்னன்னு சொல்லுது, அவங்க கேக்குறாங்க இதெல்லாம் என்னப்பா எப்படி பல எடுப்பா அப்படின்றாங்க. இல்ல இதெல்லாம் பழசுங்க. பச்சை குழந்தைக்கு தெரியும் அது பழசு கிடையாது புதுசுன்னு. இவங்களும் அதை நம்பிக்கிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு வேலை என்ன தெரியுங்களா, அந்த 4 ரோட்ல சாதாரண ஒரு குடும்பத்தாளு ஏதாவது மூட்டையில காய்கறி எடுத்துட்டு போவாரு, ஒரு விவசாயியோ உழைப்பாளியோ அவங்க போவாங்க. அவங்கள தடுத்து நின்று மூட்டைக்குள்ள காசு இருக்கான்னு பாப்பாங்க. டாடா ஏசில போகும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுல, அத கேட்க வக்கல. பரப்புரை தேர்தல் என்ன பறக்கும் படைப்பா, அவங்களுக்கு பேசுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா. அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம ஆபீஸ் போறோம், நம்ம ஆர்ஓ ஆபீஸ் போறோம். 4 மணி நேரம் அங்க நிக்கிறோம். பேரை சொல்றோம், இன்னார் தான் பிரச்சனை போய் கேளுங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் எடுக்கல. நாங்க தோ விசாரிக்கிறோம், காவல்துறையும் தான் தோ விசாரிக்கிறோம். அப்ப தேர்தல் பறக்கும் படை கூட யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பாத்துக்குங்க. இங்க நமக்கான அரசியல் நம்ம தான் எடுக்கணும். எந்த ஒரு அரசாங்கமும் மக்களுக்கானதா இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன். உண்மையாவே சொல்றேங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் கூட மக்களுக்காக இயங்கல. ஆனா நம்மளோட வரியில தான் மொத்த டிபார்ட்மெண்ட் இயங்குது. வரிய கொடுக்கணும், ரோடு வரி கொடுக்கறேன், ரோடு சரியா இருக்கா? இந்த ரோடு சரியா இருக்கா? இனிமே திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் கிடையாது. ஸ்டாலின் ஐயா பேர் திராவிட ஆட்சி, சிஎம் ஸ்டாலின்லாம் கிடையாது. பேட்ச் ஒர்க் தான். ஒண்ணு இல்ல, அந்த தடிக்கு விழுந்தா காமராஜர் ஸ்ட்ரீட் தானே, ஐயா நாசர் அவர்களோட ஸ்ட்ரீட் தானே, போய் பாருங்க. பேட்ச் ஒர்க் தோண்டி 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 அந்த ரோடு நம்ம வரி பணம் முடிச்சிட்டாங்க. மீண்டும் 5 வருஷத்தை அவங்க கிட்டே தான் நீங்க கொடுக்க போறீங்களா? இல்ல. அட்வான்ஸ்டு ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜியோட வந்திருக்கேன், நிறைய திட்டங்களோட வந்திருக்கேன். ஏரி குளங்களை தூர்வாரி மக்களுக்கு 24 hours நல்ல தண்ணி கொடுப்பேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், நல்ல உயர்தர கல்வி கொடுப்போம். 24 மணி நேரம் தண்ணி கொடுக்கறாங்களே, தண்ணி வீணடிக்குமே, இல்ல விழிப்புணர்வும் கொடுப்போம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பேஸே இங்க சரியில்லை. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தே கற்பித்தல் தான், விழிப்புணர்வு கொடுத்துடணும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, அந்த டாஸ்மாக் ஆகுது ஒன்னாவது ஒண்ணு இங்க இருக்காது.